சுட்டு போட்டு வைக்கிற. ஏன் சுட்டு போட்டு வைக்கிற? மணக்கணும். என்ன நோக்கம்? அந்த மணக்கிற மனத்துல எந்த வீட்டுல இருக்கிற எலி மட்டும் இல்ல, பக்கத்து வீட்டுல இருக்கிற எலியும் தேடி வந்து அதுல சிக்கி சாவுவான். இதான் நோக்கம். இதான் நோக்கம். சகல எலியை அழிக்கணும். இதான் நோக்கம். இப்போ ஒரு எலி வருது, எலிப்பொறி வைக்கப்பட்டிருக்குது, தேங்காயோ கருவாடோ சுட்டு சொருகப்பட்டிருக்குது. பார்த்துட்டு அந்த எலி வந்து பார்த்து யோசிக்குது, ஆஹா எவ்வளவு நல்லுள்ளம் படைத்த மனிதன், இவ்வளவு நல்லுள்ளம் படைச்ச மனிதன் எனது பசி அறிந்து புசிப்பதற்கு உணவு வைத்திருக்கிறான். சும்மாவும் இல்ல, சுட்டு மணங்கமல ரசிச்சு ருசிச்சு சாப்பிட உணவு வைத்திருக்கிறான். இவனுக்கு கடவுள் அருள் பாலிக்கணும், இவன் தான் மகா மனிதன் என்று சொல்லி போட்டு போயிட்டு அதுல வாய் வச்சா அவ்வளவுதான், கதம் கதம் முடிஞ்சு, அவ்வளவுதான். இதே மாதிரி சமூகத்துல இன்று பல பொறிகளுக்குள்ளே பல்வேறு விடயங்களை வைத்து அந்த சுட்ட தேங்காய் துண்டுகளை போல், சுட்ட கருவாட்டை போல் மனம் வீசக்கூடிய மாதிரி, உங்களுக்கு ஆசையூட்டக்கூடிய மாதிரி, உங்கள் உள்ளத்தை கவர்ந்து இருக்கக்கூடிய மாதிரி, உங்கள் எதிர்காலத்தை பாதிக்க வைக்கக்கூடிய மாதிரி எத்தனையோ விடயங்களை பொறிகளிலே வைத்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பொறியில போயிட்டு வாய் வச்சுட்டீங்க, நீங்களும் இதுதான் சிறந்தது என்று நம்பி போயிட்டு வச்சிங்கன்னு சொன்னால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை மிகப்பாலிய பாதாளத்திலே தள்ளப்படும்.